ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் உருளைக்கிழங்கு மசாலாவும் சோலாப்பூரியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. பார்க்கவே சூப்பராக இருக்குது இல்லைங்களா? இது கொஞ்சம் நான் சின்னதாக போட்டிருக்கேன், இன்னும் பெருசாகவும் போடலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரெசிபீஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பாருங்கள், இந்த மாதிரி பெரிய ஸ்பூன் நான் எடுத்துருக்கிறது. உங்களுக்கு சின்ன ஸ்பூன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சால்ட்டு தேவையான அளவு. இப்போ தயிர் கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் பூரியை விட இது கொஞ்சம் புஃப்னு வரும், அதனால் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்குங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா பிசைஞ்சாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஹோட்டல்லலாம் கிடைக்கும் இல்லைங்களா பூரி, அதே மாதிரி உங்களுக்கு இது கிடைக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா இது மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இது அப்படியே ஒரு 15 to 20 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ சைடில் மசாலாவுக்கு தேவையானதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுக்கணும். நான் ஒரு 5 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வேக வைக்கிறதுக்காக குக்கரில் போடுறேன். பாருங்கள், இப்போ மூடி ஒரு 3 to 4 விசில் விட்டு இறக்கிடலாம். பாருங்கள், குக்கர்லேருந்து உருளைக்கிழங்குலாம் எடுத்துட்டேன், தோல் நீக்கி வச்சுருக்கேன். இப்போ மசாலா செஞ்சிடலாம். அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்குங்க. ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், ஜீரகம் கொஞ்சமாக, அதாவது 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பொடியாக நறுக்கின இஞ்சி ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இஞ்சி சோம்பு எல்லாம். கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். கூடவே ஒரு பச்சை மிளகா, 5 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணதை ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சோம்பு இஞ்சிலாம் போடும்போது டேஸ்ட் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு 3 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதனோட ஆட் பண்ணுறேன். பொடியாக கட் பண்ணாதீங்க, நீளமாக கட் பண்ணுங்கள். ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதையும் இந்த எண்ணெயில் போட்ட பிறகு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆன பிறகு தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். சின்னதாக இருக்கிற தக்காளியை ஆட் பண்ணுறேன். பெருசாக இருந்தால் நீங்கள் ஒன்றே ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு சால்ட், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். இப்போ மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இதனோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலா தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வதக்கியாச்சு. இப்போ இதனோட ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன். ஹோட்டலில் தர மாதிரி வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். ஆனால் தண்ணி ஆட் பண்ணால் பூரிக்கு சப்பாத்திக்கெலாம் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், சுவையான உருளைக்கிழங்கு மசாலா தயாராகியாச்சு. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். ஆல் டைம் ஃபேவரட், பூரிக்கெல்லாம் இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுத்ததாக பூரி போட்டுடலாம், அதாவது சோலா பூரி. இப்போ இந்த மாவை இன்னும் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்குங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி
நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா நல்லா பூரி உப்பலாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து பால் மாதிரி எடுத்து உருட்டிக்குங்க. இப்போ கொஞ்சமாக இதில் மாவு அப்ளை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு தேய்க்கிறதுக்கு முன்னாடி. இதுக்கப்புறம் பூரி திரட்டிடலாம். இப்போ சோலாபூரிக்காக மாவு கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். திரட்டும் போது கொஞ்சம் திக்காக திரட்டிக்குங்க, மெலிசாக வேண்டாம். திக்காக திரட்டினீங்கன்னா பூரி நல்லா உப்பலாக வரும். உங்களுக்கு தேவையான அளவில் எடுத்து திரட்டிக்குங்க. அதே மாதிரி மாவு பிசையும் போதும் கொஞ்சம் திக்காக பிசைஞ்சிக்குங்க. இப்போ வாணலில் எண்ணெய் வச்சுட்டேன், எண்ணெய் காஞ்சிடுச்சு. பூரி போடுறேன். பெருசாக போடுறது சோலா பூரி, சின்னதாகவும் நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாவே வரும். அதுவும் போட்டு காமிக்கிறேன். இது உங்களுக்கு பெருசாக போட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் சின்னதாக போட்டிங்கனாலும் இன்னும் நல்லா உப்பும். திருப்பிடலாம். கொஞ்சம் திக்காக போட்டிங்கன்னா நல்லா உப்பும். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் எப்படி உப்புது. இன்னும் கூட கொஞ்சம் திக்காக போட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே உப்பும். சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். சுவையான உருளைக்கிழங்கு மசாலா தயாராகியாச்சு. ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் இந்த மசாலா. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பூரியும் பாருங்கள் எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்கு. ஹோட்டலில் இப்படி தானே பார்ப்பீங்க, இதை நம்ம வீட்டிலே செய்யலாம். சோலா பூரி உருளைக்கிழங்கு மசாலா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் ஆல் டைம் ஃபேவரட் இது. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.